அதான் ஓய்வுகாணி ஜெய்காணி விஜய் ஒரு ஓடுகாணி. அந்த ஓடுகாணிக்கு பெரம்பூர் மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அதை விட அசிங்கம், கேவலம், அவமானம், இழிவு எதுவுமே இல்லை. கரூர்ல வந்தாங்க காலையில 12 மணிக்கு இந்த ஆள் வருவான்னு காத்து கிடந்தவர்கள் 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கையோடு நிற்கிறான். 12 மணிக்கு வருவார்னு ராஜ்மோகன் சொல்றாரு, 12 மணிக்கு வருவார்னு புஷியான்னு சொல்றாரு, 12 மணிக்கு வருவான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். வந்துருவாரு காத்திருக்கிறான். 8:45 நாமக்கல் போட்டு வீட்டிலேயே ஆட்டிக்கிட்டு 8:45 கிளம்புறான். கிளம்பி போய் அங்க போனா 7 மணிக்கு கரூர் போறான். காலையிலிருந்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, கழிவறை போகாம மக்கள் நிக்கிறான். கூட்டத்துல இவன் கூடி ஏறி மரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் கீழே விடுறான். கீழே விழுந்த பையன் கை குழந்தையோடு நின்ற ஒரு பொண்ணு மேல விடுறான். ஒருத்தன் சரிறான், சீட்டுக்கட்டு போல தொடர்ச்சியா சரிறான். இவன் கண்ணு முன்னாடி 41 பேர் சாகுறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரம்பூர் மக்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்த நீங்க ஒரு திருமண வீடு நடத்துறீங்க. அந்த திருமண வீட்டை உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க செத்தா நீங்க விட்டுட்டு ஓடுறீங்களா? கூட நிற்பீங்களா? அந்த இடத்துல விஜய்க்கு பதிலாக எங்க அண்ணன் சீமான் நின்றுதா உயிரை போனாலும் அந்த மக்களுக்காக நின்றப்பான். ஆனால் உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்த போதும் அரசாங்கத்தின் மீது செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டுட்டு கோலம் மாறி ஓடி போன ஓடுகாணி, அதான் ஓய்வுகாணி ஜெய்காணி விஜய் ஒரு ஓடுகாணி. அந்த ஓடுகாணி பெயர் தன்னை பார்க்க வந்த ரசிகனுக்கு நிற்காத அந்த ஓடுகாணிக்கு பெரம்பூர் மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அதை விட அசிங்கம், கேவலம், அவமானம், இழிவு எதுவுமே இல்லை. ஓடுகாணிங்க பயந்துட்டா 4 நாள் வீட்டுக்குள்ள போட்டிக்கிட்டு போன போட்டு வீட்டு எதுவும் உடைச்சிருவாங்களா, எதுவும் கைது பண்ணுவாங்களா? ஒரு முக்கியமான ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட கூட்டு ஸ்டாலினங்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல அங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்ல, உன்னை கைது பண்ணா நீ பெரிய ஆள் ஆயிடும்னு சொல்லி அவர் கைது பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ, ஸ்டாலினங்கள் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா என் ஆளுங்களை விட்டுருங்க. நீங்க என்ன ஏதாவது பண்ணணும்னா நான் ஒண்ணு வீட்டில் இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ்ல இருக்கு, வீட்டுக்கு கீழே இருக்கு. வீடியோ இப்போ ஸ்டாலினங்கள் அப்ப அன்னைக்கு தலைவா படத்துக்கு நம்ம டைட்டில் இருந்தோடனே படத்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலினங்கள் அந்த டிஎம்கேவா டிவிகே அன்னைக்கு தலைவா படத்தை தடை பண்ண உடனே ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். அது நோண்டி எடுத்திருக்கோம். அன்னைக்கு அம்மா உங்க ஆட்சிக்கு நீங்க நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவா படத்தை யாரோ அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க. நாங்கள் ஹோல் யூனிட்டே ஆடி போயிருக்கோம்மா. எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி எங்களுக்கும் பண்ணுங்கம்மா. உங்க ஆட்சிக்கு நாங்கள் அணிலாக இருப்போம்மா அப்படின்னு கொடநாட்டில் போய் காலையில 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் காத்து கிடந்தா அந்த அம்மா பார்க்காம அப்புறம் போகணும். எஸ்எஸ்சி ஒரு காத்து கிடந்தா 6 மணி வரைக்கும் வந்து அந்த அம்மா வெளியே வந்து கார்ல லைட்டா தான் கண்ணாடி இருக்கு. அம்மா இதுக்கு மேல அழுதுருவோம்மா. அன்னைக்கு கையை கட்டிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தளபதி ஜெயலலிதா கருணாநிதி உயிரோட இருக்கும் போது இந்த நேரத்துல அரசியல் பண்ண தலைவன்டா எங்க சீமான். ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா, அது ஆங் சான் சூகியா, அன்னை தரசாவா, யாரா ஜெயலலிதா என்று கேட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது எந்த பதவிக்காக ஈழத்திலே மக்களுக்கு துரோகம் செய்தீர்களோ அந்த பதவி கருணாநிதி சாகும் வரை கிடைக்க விட மாட்டேன் என்று சொன்னவர் எங்க அண்ணன் சீமான். கருணாநிதிக்கு பேனாசிரியர் வைக்கணும்னு சொல்லும் போது சிலைய வச்சா உடப்புன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான். நீ யாரு பாவாடை கிட்ட பெயர் கோலை, பச்சை கோலை, மேடையில வீர ஆவேசம் பேசுறது.